இங்க இங்க இருக்க அனைவருக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏஎல்பி முறைய கண்டுபிடிச்ச மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அப்புறம் அனைத்து குருமார்கள், எல்லா கிளாஸ் எடுத்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இன்னொரு காரணியா இருந்த நம்ம ரங்கநாதன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்க. என்னோட பேர் அபிராமி. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். யூடியூப் பார்க்கும்போது ஓம் சரவண பவல பார்த்தேன். பார்த்துட்டு பரவாயில்லையே! இது வித்தியாசமா இருக்கே! நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு வீடியோ என்னமோ சஷ்டி டிவில பார்த்தேன். பார்த்துட்டு அம்மாகிட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, "நீ படின்னாங்க." ஆனா என் புத்தி அப்போ வேண்டான்ற ஒரு இதுல நான் சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க, "நீ படிக்கலன்னா, சரி நான் படிக்கிறேன்னு" சொல்லிட்டு அம்மா ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண புதுசு. சரி இப்ப இந்த மாரி இருக்கும். சரி ரங்கநாதன் சார்ட்ட கொண்டு போயி, ஆ எங்க வீட்டுக்காரரோட ஜாதகம் காமிச்சு, அப்ப அப்ப கூட குலதெய்வம் பத்தி கூட நான் ரொம்ப கேட்கல. இது மாரி வேலையில இந்த மாரி இருக்கு சார் அப்படின்னவும், வந்து இன்னும் கொஞ்சம் டயத்த சொல்லி அப்பதான் கிடைக்கும் அப்படின்ற மாரி அ சொன்னாரு. சொல்லிட்டு சார் கடைசியில எழுந்திரிக்கும்போது சொன்னாரு, "நீங்க ஏன் படிக்கக்கூடாதுன்னு?" ஒரு கேள்வி கேட்டாரு. நான் நான் கேட்டேன், "சார் இந்த அமைப்பு எல்லாருக்குமே இருக்காதுல்ல சார். எல்லாராலயும் எல்லாம் செய்ய முடியாதுல்ல சார். நீங்க எனக்கு எப்படி இது இது படிக்க முடியும், ஒத்து வரும்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற?" மாரி கேள்வி. அதுக்கு சொன்னாரு, அவரு ஜாதகத்த வச்சே சொல்றேன்ம்மா. உங்களுக்கு இது படிக்க வரும்ன்னு" சொல்லும்போது கூட அவர்ட்ட "சரி சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு" சொல்லல. ஒண்ணுமே சொல்லல. சரின்னு கேட்டுட்டு வந்துர்றேன். அது 2 வாரம் மேல ஆயிடுச்சு. 2 வாரம் மேல ஆயி, அப்புறம் நான் அத பத்தி சிந்திக்கவும் இல்ல. அவரும் அதுக்கப்புறம் ஒண்ணும் என்ன கேட்கவும் இல்ல. அ அதாவது இந்த பௌர்ணமிக்கு பௌர்ணமி அன்னைக்கு அவரு திருப்பி கேட்கிறாரு. ஒரு 2 நாள், 3 நாள்ல இருக்கும். நான் வீட்ல ஒரு சும்மா ட்ரெஸ் அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு அந்த நவக்கிரகத்துக்கு தீபம் போட்டது என் மைண்டுக்கு கொண்டு அப்படி ஒரு அழுத்தத்த குடுக்குது. "நீ படி, படின்னு" சொல்லிட்டு என்னுடைய புத்தி வேண்டான்னு சொல்லுது. என்னுடைய மனம் அந்த இடத்துல அப்படி ஒரு அழுத்தம். 2 நாள் அழுத்தமா இருக்கு. நான் அதையும் மீறி அப்பவும் கூட கூப்ட்டு நான் சார் கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்ல. சரி என்னன்னு தெரியல. ஆனா அப்புறம் யோசிக்கிறேன். மனம் சொல்றது எப்பவுமே கரெக்ட்டா இருக்கும். அது ஒரு தெய்வம் சொல்ற மாதிரின்ற மாரி யோசிக்கிறேன். ஆனா எதுவும் நான் செய்யல. பேசாமயே இருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு 5:45க்கு பௌர்ணமி முடியுது. ஒரு 10 மினிட்ஸ் முன்னால சார் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. இந்த மாரி நாளைக்கு கிளாஸ் தொடங்குது. நீங்க ஜாயின் பண்றதுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறாரு. அனுப்புனோனே சரி ஹஸ்பண்ட கேட்காம பண்ணக்கூடாது. அவர் கோயில் கட்டுறதுனால அங்க இருக்கிறனால அவரு கால் பண்ணி இந்த மாரி கேட்கறாங்க. நான் ஜாயின் பண்ணிக்கட்டுமா? அப்படின்னா ஊன்னாரு. ஆனா அவரு எந்த ஒரு எனக்கு ஒரு பயம் என்னன்னா ஏதாவது ரொம்ப கேள்வி கேட்பாரோ? எதுக்குன்னு கேட்பாரோன்ற மாரி யோசிச்சேன். ஆனா அவரு ஒண்ணுமே கேட்கல. ஊன்னாரு. நான் சொன்னேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் பௌர்ணமி இருக்கு. நான் வச்சுர்றேன். அப்புறம் பேசுறேன்னு அவ்வளோதான். வச்சுட்டேன். வச்சுட்டு இம்மீடியட்டா அமௌண்ட் அனுப்பிட்டு, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சுட்டு, அப்புறம் சாருக்கும் சொன்னேன். "சார் இந்த மாரி அனுப்பிச்சிருக்கேன் சார். நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நான் ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல ஒரு தேடலோ அந்த மாரி நான் என்னைக்குமே ஒரு நாள் கூட நான் நெனச்சது கிடையாது. இப்போ அவரு எப்படி ஒரு குருநாதரா 2016ல கிடைச்சாரோ, இப்ப எனக்கு இப்படி ஐயா மாரி ஒருத்தர் குருநாதரா வரணும்ன்றது அ எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு போல தெரியுது. ஆனா, அதுக்கு உண்மையிலே நான் அந்த தெய்வத்துக்கும், ஆம் ஐயாவுக்கும் நான் கண்டிப்பா நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா, இப்படி ஒரு வாய்ப்பு ஆனா, இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா நான் அத கத்துப்பேன் அப்படின்னு நான் நெனச்சும் கூட பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி விருப்பம் இருந்து நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம்னா, அது வேற மாதிரி இருக்கும். நான் அந்த மாரிலாம் ஒரு இதுவும் இல்லாம ஜாயின் பண்ணேன். இப்ப அத ஈடுபாடோட பார்க்குறேன், கத்துக்கிறேன். ஆனா என்ன ஒரு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கு. போஸ்ட் பண்ணும்போது இதுல ஏதாவது தவறுகள் இருக்குமோ அப்படின்னு நேத்து கூட சார் கிட்ட கேட்டேன். ரங்கநாதன் சார்ட்ட. சார் ஏதாவது போடுறோம். ஏதாவது தப்போ, ரைட்டோ எதுன்னு தெரியணும்ல சார். அப்போ அவரு சொல்றாரு, "இல்லம்மா நீங்க போடுங்க. எனக்கு அனுப்பி விடுங்க. நான் டைம் கிடைக்கும்போது அத நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறேன்" அப்படின்னு. ஸோ என்னுடைய பழைய நிகழ்வுகள் எல்லாமே இப்போ சார் சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா, பழைய நிகழ்வுகள் அதாவது நான் அமெரிக்கால இருந்தப்போ ஸ்டாக் மார்க்கெட், வீடுல பல லட்சங்கள இழந்திருக்கேன். அந்த இன்ஸ்டன்ட் எல்லாமே ஒண்ணு ஒண்ணு அவ்ளோ அழகா பொருந்தி வருது. வீடு வாங்குனதும் சரி, அந்த வீடு வாங்குனதே ஒரு பிரச்சனைக்குரியதா இருந்தது. விக்கும்போது அதுல ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த அந்த ஒரு நேரத்துல தான் அது நான் தெய்வத்த கரம் பிடிச்சு சொல்லுவாங்கல்ல, கஷ்டம் வரும்போது தான் எப்பவுமே தெய்வத்த பற்றுவோம். அதுவரைக்கும் இந்த தெய்வத்த அந்த அளவுக்கு நம்ம நினைக்க மாட்டோம். அது உண்மை. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல தான் நான் அப்ப தெய்வத்த பிடிக்கிறேன். அந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே பொருந்துது. நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா, இந்த மாரி சாஃப்ட்வேர்ல வேற எதுலலாம் பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல.
இதே மாரி சார் கிட்ட அன்னைக்கு பெண் சாபம் பத்தி கூட ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா அம்மா வந்து கல்யாணம் 69ல இருந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ, அதனால அந்த இதையும் பார்க்குறேன். அதாவது 1969ல இருந்து நான் நகர்த்தி கொண்டு வந்து ஒவ்வொரு லக்னமா மாத்தி 2 பேர் ஜாதகத்தையும் பார்க்குறேன். ஏன்னா, அவரால வந்து இவங்க சிரமப்படணுன்றது அது அப்படியே வந்து ஒரு ஜாதகம் காட்டுது. பிளஸ் இப்ப கரண்ட்டா உள்ள லக்னத்துல அப்பா அதுல எடுத்து பார்த்தோன்னா சரி, அவரு மாறக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இப்ப நாங்க நெனைக்கிறோம் அவரு பண்றது தவறுன்னு நெனச்சா கூட, விதி, மதி அந்த 2யும் பார்க்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, விதி பிரகாரம் தான் இருக்கே ஒழிய, அவர் மாத்தக்கூடிய விஷயங்களா வந்து 6லயோ, 8லயோ, 10லயோ, 12லயோ எதுவுமே இல்ல. ஸோ, அப்போ வந்து ஆக மொத்தம் வந்து அந்த புரிதல் கிடைக்குது. ஓகே. இப்போ இந்த மாரி ஒரு ஒரு ஹஸ்பண்ட்னால வந்து அம்மா வந்து கஷ்டப்படணும்ன்றது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்ற வந்து ஒரு புரிதல் வந்து கிடைக்குது. இந்த மாரி சாஃப்ட்வேர்னால மட்டும் தான் வந்து கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஐயாக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா வந்து உண்மையிலேயே வந்து நான் ஒரு வாழும் தெய்வமா தான் நினைக்கிறேன் சார். உங்க பாதம் தொட்டு நான் வணங்கிக்கிறேன். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அந்த குருநாதர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க சொல்லும்போது ஒரு வார்த்தைங்க. அதாவது அம் நவக்கிரகம் அந்த கிரகங்கள புடிங்க, புடிங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? உண்மையிலே வந்து அந்த ஐயா சொல்லுவாரு. தெய்வம்மா, தெய்வத்த பட்டுனா வந்து என்னன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து ஓரளவுக்கு அத புடிச்சு கொஞ்சம் நகர்த்தி நம்ம எடுத்துப்போம். முழுமையா வந்து எதுவும் வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓரளவு வந்து நமக்கு அந்த பெட்டர்மென்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் தெய்வத்த பிடிக்கும்போது. அவங்க சொல்லுவாங்க, கிரகங்களுக்கு வந்து தெய்வம் வந்து கட்டுப்பட்டு தாம்மா ஆகணும். ஏன்னா, அவங்க அந்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாரி நல்லது, கெட்டதுகள் வந்து செய்யக்கூடிய வேலைய வந்து குடுக்கப்பட்டிருக்காங்க. 9 கிரகங்களும்ன்றப்போ, அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "ஏம்மா உனக்கு வேண்டியவங்களுக்கு இப்படி செய்யின்னா, இப்ப நான் என்னுடைய வேலைய யார் செய்றதுன்னு?" கேட்பாங்கம்மா. அதனால வந்து அந்த கிரகங்களையும் பிடிக்கணும், தெய்வத்தையும் பிடிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு ஐயா வந்து சொல்றத வந்து நான் அவர் சொல்றத வச்சு நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். ஐயோ! இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காருப்பா. ஐயாவும் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன். உண்மையிலே வந்து தெய்வத்தையும் பிடிக்கணும். ஆ என்ன சொல்றது? கிரகங்களையும் பிடிக்கணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுகிட்டேன். இன்னும் என்னன்னா இந்த இன்ட்யூஷன் அதாவது நமக்கு வந்து என்னதான் ஜாதகம் கட்டாலும் நம்மளுடைய பலிதம் வேணும்ன்றது இன்னும் வந்து கிரகங்கள இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு உண்டானத செய்வேன். ஏன்னா ஜென்ரலா சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்ன இருக்கும்னா, இறக்கறதுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு நல்லது செய்யணும்ன்றது மட்டும் பொதுப்படையா நினைப்பேன். ஆனா அது என்ன நல்லது, ஏது நல்லதுன்றது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப அந்த ஐயாவோட தொடர்பு வந்த பின்னாடி கோயில் மூலமா வந்து வந்து அன்னதானம் நடக்கும். அந்த பௌர்ணமி டயத்துல, அந்த ஆடி பௌர்ணமி, தை பௌர்ணமி அந்த மாரி நேரங்கள்ல பண்றதோ, இல்ல வந்து வஸ்திர தானம், அ பிள்ளைங்களுக்கு வந்து நோட்டு புக்கு, பேனா அந்த மாரி தானங்கள்லாம் பண்ணும்போது, நான் அத என்னால முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன். அந்த இஷ்ட தெய்வமா நான் அவங்கள எடுத்துட்டு இருக்கேன். அந்த இஷ்ட தெய்வமும் என்னுடைய குலதெய்வமும் கண்டிப்பா வந்து உறுதுணையா வந்து இந்த கோயில் வேலைய நான் எனக்கு நல்லபடியா வந்து முடிக்கணும். ஏன்னா, ஐயா வந்து நேத்து ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருந்தாரு. மேஷ லக்னம் ஆ கோயில பத்தி கேட்கும்போது சொன்னேன். என் வீட்டுக்காரருக்கும் அதே மாரி மேஷ லக்னம் தான் போகுது. நான் அத ஒண்ணு மட்டும் நான் எப்ப முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவோன்றது மட்டும் கணக்கிடல. அதக்கூட தெய்வம் வந்து நீ யாரு என்ன நான் உட்கார்ந்து இது பண்ற கும்பாபிஷேகத்த நீ முடிவு செய்றேன்னு நெனச்சுருவாரோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து நான் பார்க்கல. ஆனா அந்த பிரச்சனை இருக்கு. 5க்குரியவன் வந்து 6ல இருக்காருன்றத மட்டும் 2 பேர் இதுலயும் இருக்கு. 5ல வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேத்து இருக்காரு. என்னோட இதுல 5ல வந்து சனி பகவான் இருக்காரு. அது மட்டும் பார்த்தேன். ஆனா, அதுவுமே அவர்கிட்டயே நான் ஒப்படைச்சுட்டேன். ஐயா நீங்களே பார்த்துக்கங்க. எனக்கு தெரியாது. அவங்களையும் இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து, அம்மா நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் செய்யணும். யாரும் இல்ல. அப்படின்றத ஒப்படைச்சு இப்ப இந்த அளவுக்கு இருக்கேன் சார். மேற்கொண்டு எனக்கு என்னன்னா ஆர்வம் வந்து இப்ப படிக்க படிக்க ஒரு 2, 3 ஜாதகம் தான் நான் வெளியில பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்க இந்த நிகழ்வெல்லாம் எல்லாமே பார்த்தேன். ஆனா இன்னுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும். நம்ம வந்து அட்வான்ஸ் படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இந்த அளவுக்குலாம் நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு வரும் அப்படின்றத நான் கண்டிப்பா நெனச்சும் கூட பார்க்கல. ஆ திருப்பி நான் இன்னொரு முறை ஐயாவுக்கு வந்து பாதம் தொட்டு நான் வணங்கிக்கிறேன். என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஐயா வந்து பல வருடங்கள் வாழ்ந்து, இன்னும் பல பேருக்கு நன்மை செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஐயா. இன்னொன்னு என்னன்னா, ஆ பிள்ளைங்களுக்கு தகுந்த மாரி ஏதாவது ஒரு நீங்க இந்த ஜோதிட வகுப்பே வந்து இந்த மே மாசம் எடுத்தீங்கன்னா, ரொம்ப இன்னும் உதவியா இருக்கும். ஏன்னா, அந்த குழந்தைங்க வந்து அந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு திருமணமாயி என்டர் ஆகுறதுக்கு முன்னாலேயே அவங்க பக்குவப்படுறதுக்கும், அது எப்படி அவங்க நடந்துக்கணுன்றதுக்கும் வந்து ஒரு அ
உதவியா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். தயவு கூர்ந்து நீங்க அப்படி ஒரு கிளாஸ் ஒண்ணு ஏற்பாடு பண்ணா, ஒரு ஒரு 10 வயசோ, இல்ல 12 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு எடுத்தீங்கன்னா, ரொம்பவே உதவியா இருக்கும்யா. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும், இறைவனுக்கும், அந்த 9 கிரகங்களுக்கும், ஐயாவுக்கும், அனைத்து குருமார்களுக்கும் நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.